அதில் புக் லைட்டிங் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அது குயின்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கிராடியிலேருந்து நம்ம வந்து ரூஃப் டாப் ஸ்கிப் பண்ணுறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, எடுத்த உடனே பார்க்கும் போல் மேலே தான் நிற்போம். இன்றைக்கி வந்து மறுபடியும் சொல்லணும்னு தெரியல. இன்றைக்கி வந்து ரூஃப் டாப் ஸ்கிப் தான் பண்ணுவோம். பக்கா இந்த வழியாக வந்து நம்ம வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி மோடில் தான் நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இறைப்புகள் இங்கேருந்து நம்ம நடந்து குதிச்சே போயிடலாம். சரி ஓகே, வந்து நான் எந்த சத்தமும் போட போயிட்டுருக்கேன். ஓகே வந்து நமக்கு ஒரு ரிவால்வர் பாடி வச்சுருக்கேன். இதை வந்து எடுத்து வச்சுப்போம். இப்படிக்கா போயிட்டு ஸ்லண்டரா மாஸ்க்கு தேடி கண்டுபிடிப்போம். நம்ம அட கன்றாவி பிடிச்ச நாயை இவரை பார்த்து எனக்கு பேட் லக் கூட ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குதியா, அது நினச்சாலும் கஷ்டமாக இருக்கு. சரி ஓகே, இந்த நம்ம இங்கே மணி ஆட்டணும். மணி ஆட்டினே இருப்போம். ஸோ இந்த கேமுக்கு சொல்கிற மாதிரி தான் பார்ட் 2 போடுறேன். கட் ஆயிடுச்சுன்னா பார்ட் 1 வந்து எஸ்கேப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கூடி சீக்கிரம் எஸ்கேப் பண்ண வந்து பார்ப்போம். நேரமாக மணி ஆட்டினுக்கிறேன். ஒன்றாங்க கேஜிக்கு இப்போ எத்தனை டப்புன்னு பிடிச்சிரும் அந்த பக்கு பய. சீக்கிரம் போட மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல. அடி போடா, சீக்கிரம் போடா டே. என்னடா அடி ஆமாம் வேகத்தில் போயிடுவோம். ஆமாம் கூட இதை ஸ்பீடாக போகும். அப்படியே ஸ்லெண்ட்ரிலா மாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவோம். நான் வந்து எடுத்துகிட்ட ரிவால்வர் பார்த்து நம்ம இந்த டோர்லாம் திறந்துருக்குது, கண்டிப்பாக யாரும் வந்துக்கிறானுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு மேலே போயிட்டு கிச்சனில் ஸ்லெண்ட்ரிலா மாஸ்க் இருந்தால் எடுத்து போட்டு. ஓகே கைஸ், இங்கே தான் கைஸ் இருக்குது. இந்த அயன் கேஜி கீழே இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இதை மட்டும் தூக்கி போட்டு போய் மிச்சம் இருக்கிற ரிவால்வர் பார்த்தாலும் எடுத்துட்டு கால் படி. எவ்வளோ சாமி 3 பேரும் லைனாக போயிட்டுக்கிறானுங்க கைஸ். கே கே இல்லை போயிட்டு இல்லை ரிவால்வர் பார்த்து எடுத்துப்போம். கதை கேட்டு சரி ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இது என்ன பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சவுண்டு போட்டு உள்ளே போக வச்சிடும் எல்லாரையும். இப்போ வந்து போகணும். யார் ஃபஸ்ட்டு போய் வெட்டு வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ரன்னி போகுது, அது பின்னாடி போகிறான், இது பக்கு போகிறான் கைஸ். கைஸ் நான் ஒரு சில பொருளாக தேடி கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பக்கோ கிராட்டியும் சேர்த்துட்டானுங்க. ஓகே கைஸ், நான் கோடு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமா ரிவால்வர் பார்த்து ரெடி பண்ண போயிடும். போயிட்டு அதில் ரிவால்வரும் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சவுண்டு போட்டேன் கைஸ். வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அல்வா நம்ம போட்டுட்டு இந்த பாபு போய் வாங்க போட பாபுக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுக்கு எங்கள் போட்டெல்லாம் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதை ஃபஸ்ட்டு இறக்கி நம்ம டைமண்ட் எடுத்துருவோம். நான் வந்து சுவிட்ச் போர்டுக்கு போட வந்துட்டேன். இறங்கியாச்சு. இந்த வழியில் தான் நம்ம எஸ்கேப் பண்ணுவோம். ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கைட்டி இதில் வந்து உங்களுக்கு பட்டன் கிடச்சிருக்கு. இது போன வீடியோவில் கச்சா மாதிரியே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே க்ரீன் ஓகே கேஸ், போன வீடியோவில் கச்சா மாதிரி தான் கிடைக்குது எனக்கு. சரி ஓகே நான் அயன்காக எடுத்துட்டேன். இது வந்து பாபு வந்தான், பக்கம் வந்தான், அவனை போட்டு தள்ளிட்டேன். இப்போ வந்து நான் போய் பட்டனை ஃபிக்ஸ் பண்ண
இங்கே யாருன்னா வராங்களான்னு இவால் வேறு கீழே போட்டு நம்ம போட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே கைஸ், நான் உள்ளே போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பம்ப் ஹேண்டில் இங்கே தான் கிடைக்கும் எனக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரை வச்சுட்டு உள்ளே திரும்ப தான் ஹேமர் இருக்குது. சாரி, இங்கேருந்து 1442 எனக்கு தெரிஞ்சு அது உள்ள ரெக்கி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எடுக்க தேவையில்ல. பம்ப் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இப்போ வந்து போய் பம்ப் ஹேண்டில் சொருவி ஐந்தாக்குன்னு சிக்கு அடி வேண்டிதான். ஓகே, ஐந்துட்டா. டேய் அப்போ சாமி யாரா நீ? ஓ இவனா? கப்பு பாபு. இது ஃபஸ்ட்டு உடையிடாடியப்போ வச்சிச்சு. இந்த ஸ்டாண்டர்டாக மாஸ்க் போட்டு தூரமாக போட்டு போவோம். இது வந்து கிழவும் போயிட்டுருக்கோம். சரி ஓகே, இப்போ நம்ம போவோம். எனக்கு நான் யாரையும் பார்க்கல, வந்து ஸ்லெண்டர் தான். எப்போடைய சாமியை ஓடுறாப்போ பார்க்கலன்னு தான் நினைக்கிறான். பார்க்கல, பார்த்தாலும் எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாது. சரி நம்ம போய் மேலே போய் ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிடுவோம். ஓகே, நான் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ண வந்துட்டேன். எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணி மேலே போய் இது எடுக்க போகிறேன், ஃபோட்டோ. கைஸ் நான் ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு கைஸ் ஜம்பே அஜிங்கிட்டா. ஓ எம்பாடி, நம்ம வந்து ட்வின்ஸில் மொத்தம் எஸ்கேப் பண்ணிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்டி டு கிராண்டி 3 போவோம். இது எடுத்து இப்படிக்கா தூக்கி போட்டுருவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டு வீல் தேவை. அச்சோ தெரியாத ஊட்டேன் காய்ஸ், நெஞ்சு அடி தான் நினைக்கிறேன். ஐயோ அவங்க வேறு அங்கேயே நிற்கிறானு கைஸ். ஆடா பாவி, இவன் முடிச்சிட்டாங்க கைஸ், தூக்கி போட்டுட்டான். இவன் சவுண்டு கேட்காது எனக்கு, அதனால் மைக்கை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு சவுண்டு கேட்காது. இவன் ஆட் வர சேடை கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்தால் நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கீயும் கச்சிச்சு. சூப்பர். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், இவங்களை கூப்பிட்டு பாம்பு போட போகிறோம். எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் போடும் சவுண்டு வரானுங்க. போன வாட்டி மாதிரி இந்த தடவை கிராஃபிக்ஸ் சரியாகும். இந்த பாபு பையன் மட்டும் வரல, வந்தானா போட்டிடலாம். ஓகேடா ஜப்பாடி சாமி இங்கே நின்றா ஓமே கெஸ்ட் சிச்சி. அப்பா இவன் மாட்டானே. சரி ஓகே, இவனை கூப்பிட்டு தேவாடா நீ கேவடை வாடா உடைய வாடி கிழவங்களாத முடிய போகுது. உடனே பட போன வீடியோலே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படுக்காது. இந்த மாதிரி திருந்தாது. ஓகே கைஸ், நான் ஸ்க்ரூ ட்ரைவரை கைட்டிட்டேன். இனிமேல் ஸ்க்ரூ ட்ரைவர் வேலை கிடையாது. இங்கேயே போட்டு ப்ளூ கீ மட்டும் நம்மளுக்கு தேவை, அதை தூக்கி இப்படிக்கா போடும். இது வந்து நம்ம போய் கீழே இருக்கிற பூச்சியை போட்டு தள்ளும். இந்த டைனமைட் வேணும். டைனமைட் போட்டு அவர் ஹேண்ட் வீல் திருவி கீழே கோல்டு கை வைத்துட்டு அவள் தான் முடிஞ்சிடும். ஓகே, நான் போய் கீழே போய் இந்த போட்டு தள்ளிட்டு கண்டினியூ பண்ணேன். போட்டு தள்ள வந்துட்டேன். நம்ம நினச்ச மாதிரி ஆண்டு வீலுக்கு தான் கைஸ் தூக்கி தோபாக். ஐயோ அது பக்கத்துலேயே ஊந்துச்சு கைஸ். இப்போ வச்சிருவாள் அப்பவும் காலி. அதுவும் வெடிச்சிருச்சு, நம்மளும் வெடிச்சிட்டோம். கீழே போய் ஆண்டி வீல் அடிக்கணும். ஸ்டெண்டர்டா மாஸ்க் வரை போட மறந்துட்டேன். சோபா, நான் அடியே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் கைஸ். போய் இவனுங்கிட்ட போய் அடி ஆகிட்டேன். மாதிரி எல்லோரும் முழிச்சிருப்பானுங்க. ஜோ இவன் வர மாட்டாங்க கைஸ், பக்கு போய் வர. போடா சாவிய. பாய் கேள்வி, பை.
போடுடி. ஐயோ சிலக்கு செத்துட்டீங்களே. கேள்வி இப்போ தள்ளி விட்ட பாபு வரணுமே. இவனையும் போட்டு தள்ளுங்க. இப்போ வந்து கீழே போய் ஹேண்ட் வீல் எடுக்கணும். அட கருமத்தை பூச்சி செத்து கிடக்குது. இது வந்து அந்த பூச்சி செத்து கிடக்குறதுலா இதாடா கடி வைக்க அப்படி பேன் கட்டிச்சுடா. அவ்வளோதான் கேஸ் நான் வந்துட்டேன். போடி என்னாச்சு கீழே போயிட்டு ஹேண்ட் வீலை திருவி கோல்டு கார்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் ஹேண்ட் வீலை திருவிட்டேன், கோல்டு காயின் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம மேலே போயிட்டு ப்ளூ கீ திருவி இதை எடுத்துகிட்டு கிளம்பினே வேண்டியதான். இப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த கிரனோட பார்த்து நல்லாயிருக்கும். அவனை பார்த்து போட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். நாட்ட மாட்டானே பையன் போல அப்புறம் நல்ல ஒரு வயசு ரொம்ப ஆட்னு இருக்கணும். போட போடா எல்லாருக்கும் இனிமே லெவல் தான்டா அப்படின்னா என்ன அடி வச்சிங்க. ஓகே எப்படியோ மேலே வந்துட்டே உள்ள யாருன்னா இருக்கிறானுங்களான்னு பார்த்துட்டு இதையே க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கு. ப்ளூ யாரும் வரல. இது எடுத்துட்டு பேட்டியை எடுத்துட்டு எஸ்கேப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பைக்கை நாளில் போட்டுருந்தேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பாய் பாய் டேக் கேர்.